மரியா படத்தோட ஸ்டோரி உண்மையிலே யூனிக்காக இருந்துச்சுங்க. ஆனால் படம் எப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? பட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா சிம்பிளி சவுட்டில் ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவிங்க. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நம்ம ஹீரோயின் வந்து நன்னா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் நார்மல் லைஃப் வாழ்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அந்த ஆசை எதனால வந்துச்சு, அந்த ஆசை வந்தப்புறம் நன்னா இருந்தவங்க எந்த மாதிரி சேஞ்ச் ஆனாங்க, இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்கிற ஒரு படம் தான் மரியா. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம்னா, இந்த படத்தில் ஒரு சில வசனங்கள் ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி தரமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் 2 ஷேட்ஸ் இருக்குங்க. அந்த 2 ஷேட்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட கேரக்டருமே ரொம்ப நீட்டாக எழுதியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டேரக்டர், அவர் இந்த படத்தில் சென்சிட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசவே ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா, நான் சொன்ன தெரியுமா இந்த படத்தோட டேரக்டர் வந்து சென்சிட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாருன்னு. எனக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு சொல்லிக்கிட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து படமாக எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க தோணும். அந்த சென்சிட்டிவான விஷயங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னும் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அது பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் அண்ட் கிளைமேக்ஸ் சீனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிக்கலாமா எனக்கு தோணுச்சுங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, படம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு யூனிக்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் மூவிங்க. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.